ஹலோ எவ்ரிவன், இது 5ஆம் தேதி நடந்த டெட் எக்ஸாமோட அனாலிசிஸ் பார்ப்போவாங்க. The factors of the numbers are 1, 2, 3, 5, 6, 10, 15 and 30. அது ஒரு நம்பரோட காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 6, 10, 15 மற்றும் 30 ஆகும். அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபேக்டர்ஸ்னால் என்ன? அதாவது எந்த ஒரு நம்பரை ஒரு பர்டிகுலர் நம்பரை டிவைட் பண்ணுமோ அதை தான் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 எடுத்தோம்னா 30 வந்து 1 வந்து டிவைட் பண்ணும், வகுப்படுத்தும். 2 வந்து வகுப்படுத்தும், 3 வந்து வகுப்படுத்தும், 5 வந்து வகுப்படுத்தும், 6 வந்து வகுப்படுத்தும், 10 வந்து வகுப்படுத்தும், 15 வகுப்படுத்தும், 30 வகுப்படுத்தும். அப்போ இந்த 30ன்ற நம்பரை வந்து இந்த எல்லா நம்பர்ஸுமே வகுப்படுத்துது, டிவைட் பண்ணுது. அதனால தான் இந்த 30ஓட ஃபேக்டர்ஸ் இந்த எல்லா நம்பரையும் நம்ம சொல்லலாம். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 30. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். பட் இருந்தாலும் நம்ம இப்போ அனாலிசிஸ் வீடியோன்றனால அடுத்ததையும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 10 எடுத்துக்குவோம். 10ன்ற நம்பரை 1 வகுப்படுத்தும், 2 வகுப்படுத்தும். ஆனால் 3 வகுப்படுத்துமா? வகுப்படுத்தாது. அதாவது 3ஆம் நம்பர் டேபிள் 10 வருமா? வராது. அப்போ 3 வந்து 10ஓட ஃபேக்டர்ஸ் கிடையாது. 15ன்ற நம்பர் வந்து யார் வகுப்படுத்தாது? 2ன்ற நம்பர் வகுப்படுத்தாது. 2ன்ற நம்பர் வகுப்படுத்தாது. அப்போ 15 நம்மளோட ஆன்சர் கிடையாது. இப்போ 25ன்ற நம்பரை திரும்பவும் 2ன்ற நம்பர் வகுப்படுத்தாது. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னதுங்க? 30. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. செகண்ட் பாருங்க, the sum of two rational numbers is 8/9. if one rational number is minus 6/11, the other rational number is. ஒரு விகிதமுறு எண்களின் கூடுதல் 8/9 ஆகும். ஒரு எண் மைனஸ் 6/11 எண்ணில் மற்றொரு எண் என்ன? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பரை மைனஸ் 6/11 சொல்கிறாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியல, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து எதுக்கு ஈக்குவலுங்க? 8/9க்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன ஆகும்? 8/9. இந்த மைனஸ் 6/11 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 6/11. சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோங்க? 88 ப்ளஸ் 9 6 ஆர் 54 டிவைடட் பை 9 11 ஆர் 99. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோங்க? 2 1 9 14 142 டிவைடட் பை 99. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் சி, தட் இஸ் 142 டிவைட் பை 99. அவன் சொல்கிறான் சம்மு வந்து 8/9. அப்போ இதோட சம் வந்து 8/9. ஒரு நம்பர் மைனஸ் 6/11. அப்போ ஒன்று வச்சுட்டோம், இன்னொன்று அன்னொன்று வச்சு சம் ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டு த நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் இஸ். முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் என்ன? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதாவது ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் எத்தனை சைட் இருக்குது? 3 சைட் இருக்குது. சரிங்களா? ஸ்கொயருக்கு எத்தனை சைட் இருக்குது? 4 சைட் இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ள விகிதம் வந்து என்னதுங்க? 3:4. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? 3:4. தட் இஸ் ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள் ஆஃப் ஏஎம் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் மீடியன்ஸ். இஃப் பிஎம் இஸ் ஈக்குவல் டு 9.6 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் சைட் பிசி. ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க. ஏஎம் என்பது அதன் நடுக்கோடுகளில் ஒன்றாகும். பிஎம் 9.6 சென்டிமீட்டர் எனில் பக்கம் பிசியின் நீளம் என்ன? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேங்க. இது வந்து லெட் இட் பி ஏபிசின்னு வச்சுக்குவோம். இது ஏ, இது பி, இது சி. அப்போ மீடியன் அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக எந்த ஒரு லைன் வந்து இது 2 செக்மெண்ட் ஈக்குவலாக பிரிக்குமோ அதுதான் மீடியன் சொல்லுவாங்க. அப்போ ஏஎம் அப்படின்றத மீடியன் சொல்கிறாங்க. அவனே தெளிவாக சொல்லிட்டாங்க, நடுக்கோடுகளில் ஒன்றாகும். அப்படின்னா மீடியனை சென்டராக பிரிக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? இப்போ இங்கே நான் ஏஎம் மீடியமாக வரைஞ்சேன்னா எனக்கு பிஎம்மோட லென்த்தும் எம்சியோட லென்த்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இதோட மீனிங். பிஎம்மோட லென்த்து எம்சியோட லென்த்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ எனக்கு பிஎம்மோட லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 9.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்சியோட லென்த் என்னவா இருக்கணும்? 9.6 சென்டிமீட்டர். அப்போ அவன் என்ன கேட்குறான்? லென்த் ஆஃப் சைடு பிசி. அப்போ பிசியோட லென்த் வந்து எவ்வளோ? பிஎம் ப்ளஸ் எம்சி. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோங்க? 9.6 ப்ளஸ் 9.6னா 19.2 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இங்கே ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் பி, 19.2 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. அப்போ நல்லா பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 4ன்னு இருக்குது. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 4னா இது எப்படி எழுதலாம்? 4/1/3ன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போது இதை வந்து 5/1/4ன்னு எழுதலாங்க செகண்ட் ஒன்று. இதை வந்து 6/1/4ன்னு எழுதலாங்க. அடுத்து 7/1/6ன்னு எழுதலாங்க.
கரெக்டாக இல்லைங்களா? இப்போ நல்லா பாருங்கள், இந்த 4 இருக்குது, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 ஸ்கொயர் 4 அப்பா. இப்போ 2 ஸ்கொயர் 4னா இதை நல்லா பாருங்கள், 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/3 எழுதலாமா? அப்போ இது என்னவா மாறிடும்? ஃபஸ்ட்டு ஒன்று சரிங்களா, 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/3னா 2 பவர் 2/3 அப்படின்னு மாறிடும். செகண்ட் ஒன் எப்படி எழுதலாம்? அது ப்ரைம் நம்பர், அதாவது பகா என்றாலும் அது அப்படியே தான் வச்சுக்க முடியும். 5 பவர் 1/4 தான் எழுத முடியும். அதுக்கடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். தேர்ட் ஒன் பாருங்கள், எனக்கு 6 பவர் 1/4னா 6 எப்படி எழுதலாம்? 3 × 2 6 த ஹோல் பவர் 1/4 எழுதலாம். இதை ஃபர்தராக எப்படி எழுதுறேன்னா 3 பவர் 1/4 × 2 பவர் 1/4. அதாவது இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். இந்த மாதிரி a × b த ஹோல் பவர் mனா a to the power m × b to the power mனு பிரிச்சுக்கலாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி தான் எழுத முடியும். அடுத்து ஃபோர்த் ஒன்று எப்படி எழுதலாம்? 7ன்றது ப்ரைம் நம்பர், அப்போ அது அப்படியே தான் எழுத முடியும். 7 பவர் 1/6. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி சார் கம்பேர் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். எல்சிஎம் எடுத்துக்கோங்க. யாருக்கு எல்சிஎம் எடுக்கணும்? நம்ம எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டருக்கு தானே பிரச்சனை. அப்போ டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் இருக்குது. 3 இருக்குது டினாமினேட்டர், 4 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ அப்புறம் 6 இருக்குது. அப்போ 3, 4, 6க்கு எல்சிஎம் எடுத்து எவ்வளோ? 12ங்க. இப்போ 12 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையுமே. × 12 × 12 × 12. இங்கே 2 தான் பிரிச்சிருக்கோம், அதனால் இங்கே × 12 இங்கே × 12 அப்புறம் இங்கே × 12. இப்போ கேன்சல் பண்ணுங்க. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்னாகும்? 1 3 is 3, 4 3 are 12. அப்போ 2 பவர் 8ன்னு மாறிடுமாப்பா? அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னவா மாறிடுச்சு? அதாவது 2 த ஹோல் பவர் 4 2s are 8. அப்போ 2 பவர் 8ன்றது எவ்வளோ? 2 2s are 4, 4 8 16 32, 32s are 64, 64 2s are 128, 128 2s are 256, 256. சரிங்களா? செகண்ட் ஒன் வந்து என்னதுங்க? செகண்ட் ஒன் வந்து என்னதுங்க? இப்போ 1 4 is 4, 3 4s are 12ன்னு மாறிடும். அப்போ 5 பவர் 3. அப்போ 5 5s are 20, 25 5s are 125. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து என்னதுங்க? ஆக்சுவலி 1 4 is 4, 3 4s are 12. அப்போ 3 power 3, 3 3s are 9s are 27 into 1 4 is 4, 3 4s are 12, 2 power 3னா 8. அப்போ 7 8s are 56, 5 8 is 16, 21, 216. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று என்னவா மாறும் பாருங்க. 1 6 is 6, 2 6 are 12. அப்போ என்னப்பா? 7 7s are 49. அப்போ இந்த 4 இதில் யாருப்பா கிரேட்ரு? அதாவது ஃபஸ்ட்டு கிரேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 256. அது அடுத்த கிரேட்ரு யார்? 216. அடுத்த கிரேட்ரு யார்? 125. அடுத்த கிரேட்ரு யார்? 49. இப்போ 256ன்றது யாரோட வேல்யூஷன்? ஃபஸ்ட் ஒன் என்னது? அதாவது கியூப் ரூட் ஆஃப் 4. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். ரெகுலராக குரூப் 1 அண்ட் குரூப் 2லையும் நம்மளுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் ஏன் சார் நம்ம 12ஆல் மல்டிப்ளை? ஆக்சுவலி நம்ம 12ஆல் மல்டிப்ளை 12ஆல் டிவைட் பண்ணுவோம். அந்த டினாமினேட்டர் 12 இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் இருந்தாலும் ஒன்று தான். அதனால தான் அதை நான் போடாமல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் ரெகுலர் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். 99th கொஸ்டின். சால்வ் 5 - 7x is greater than or equal to 40. அப்போ 5 - 7x greater than or equal to 40. அப்போ -7x is greater than or equal to 40 - 5 எவ்வளோ? 40 - 5. இப்போ -7x is greater than or equal to 35 வரும். அடுத்து பாருங்கள், x is நல்லா கவனிச்சுக்கோங்க, greater than or equal to 35 divided by -7. எப்போவுமே ஒரு நம்பரை நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணும் போது அதோட ஈக்குவாலிட்டி சைன் வந்து சேஞ்ச் ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகிடும். அப்போ இது என்னவா மாறிடுது? எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னதுங்க? -5. எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -5. இந்த இடத்துல அவங்க என்ன செக் பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு நம்பரையும் டினாமினேட்டரில் நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சைன் சேஞ்ச் ஆகுதான்றது உங்களுக்கு தெரியுதுன்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் டி. நிறைய பேர் வந்து ஆப்ஷன் சி போட்டுருவாங்க, அது தப்புங்க. ஓகேங்களா? ஸோ 100th கொஸ்டின் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா a² + 1/a² is equal to a plus b the whole square -2 இந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்போ அது நம்ம போடுவோம். அப்போ இது எப்படி இருக்குது? a² + b² ஃபார்முலா இருக்குது. அதனால் நான் வந்து a வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், b வந்து 1/a எடுத்துக்கிறேன். a plus b the whole square is equal to a² plus b² plus 2ab, 2 into a into 1/a.
அப்போ ஏஏ கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. அப்போ எனக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் தானே இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ ஏ ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர், இந்த ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர். ஸோ இதான இப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதானே ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ஓட வேல்யூ ஏ ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் -2. சரிங்களா? அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே இதை நம்ம எப்படி எழுதலாம்? நல்லா கவனிங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் இது வந்து ஆப்ஷன் பியில் கொடுத்துருந்தாங்க. இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. எப்போ ப்ளஸ் 2 வரும்? அது வந்து நம்மளுக்கு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எப்படின்றது பார்ப்போமா? a மைனஸ் பி, a மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் 2. ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுதான் கொடுத்துருந்தாங்க. இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம், இது கரெக்டாக தப்பான்னு எப்படி பார்க்கலான்றது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ என்னாகும்? a மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் -2. ஏன்னா ஏஏ கேன்சல் ஆயிரும். அப்போ a மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர். ஸோ இதுதானுங்க உங்களோட ஆப்ஷன் பி. இதுதானே ஆப்ஷன் பிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, ஆப்ஷன் பியும் கரெக்டு. இப்போ இது வந்து எப்படி இருக்குது? ஏ ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு, இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. சரிங்களா? அப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ ஆப்ஷன் சி அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏ ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் ஏ மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயரு, சாரி ஏ மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலுங்க? 4க்கு ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இதை எப்படி பண்ணலாம்? அதே தான் ஒரு கொஸ்டின் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஏ மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இது வந்து மைனஸ்ங்க. இங்கே வந்து என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, மைனஸ். அப்போ இது எப்படி போடலாம் பாருங்கள். இது ஏ ப்ளஸ் பி. அப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் இது எப்படி போடலாம்? ஏ மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட். முதல்ல இதை ஈக்குவேட் பண்ணுவோம், ஆர்ஹெச்எஸ் வருதான்னு பார்ப்போம். அப்போ நான் ஏஏ கேன்சல், ஏஏ கேன்சல். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ், அப்போ இது எப்படி ஆகும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1/a ஸ்கொயர் -2. சரிங்களா? அப்போ இல்லை, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 மாதிரி கரெக்டாக. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல், ப்ளஸ் 1/a ஸ்கொயர் மைனஸ் 1/a ஸ்கொயர் கேன்சல். அப்போ 2 + 2 எவ்வளோங்க? 4. இதுதானே ஆர்ஹெச்எஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னதுங்க? ஆப்ஷன் சியும் கரெக்டு. இப்போ ஆப்ஷன் சியும் கரெக்டு. அப்போ ஆப்வியஸாக ஆன்சர் ஆப்ஷன் டி தானே இருக்குன்னா எது தப்புன்னு தான் கேட்குறான். அப்போ ஆன்சர் என்னவா தான் இருக்கணும்? ஆப்ஷன் டி. அப்போ இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அனாலிசிஸ் வீடியோ தானேங்க. இது ஏன் தப்புன்றதை நம்ம பார்த்துருவோம். இங்கே என்ன கொஸ்டினுக்கு? ஏ ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்க. அப்போ ஆப்ஷன் டி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அதாவது ஏ ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சாரி ஏ மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக. ஏ ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம போடணுங்க. ஸோ இது நம்ம போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதே லாஜிக் எடுக்கிறோம். இது என்னது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டு
இது வந்து என்னதுங்க a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட். ஓகேங்களா? அப்போ அதே லாஜிக் எடுத்து போடுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் இங்கே வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது எல்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் முதல்ல போடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து 2a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 2/a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இந்த ஏஏ கேன்சல் ப்ளஸ் 2 மைனஸ் 2 இருங்க அடிச்சிடும். அப்போ என்ன ஆயிடுது பாருங்க, நான் காமனாக வெளில எடுத்தேன்னா 2வை காமன் எடுத்தேன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர்னு வருது ஆன்சர். ஆனால் ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஸ்கொயர் வராது. அப்போ என்னதுங்க ஆப்ஷன் டி வந்து இட் இஸ் ராங் ஆப்ஷன். அப்போ என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு தப்பு. இந்த இடத்துல ஸ்கொயர் வரக்கூடாது. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் டி. ஸோ புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கன்வெர்ட் த டி டயக்ராம் டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன். இந்த டி டயக்ராம் நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதணுமா? ரொம்ப சிம்பிள் தானேப்பா. இன்ட்டுனா 10ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம எழுதிடலாம் 10 × 16. அடுத்து இங்கே 6×2யும் டிவைட் பண்ணணும். 6×2 டிவைட் பண்ணியாச்சு. இது ரெண்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ். அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் பி. ஃபைண்ட் த மோட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 20 to 40. இப்போ மோடுனா என்ன? மோட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஹையஸ்ட் ரிப்பீட்டிங் டேட்டா என்னதுங்க? ஹையஸ்ட்டு ரிப்பீட்டிங் டேட்டாவை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 20க்கு 40க்கு நடுவில் எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு முதல்ல எழுதிடுவோமா? 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37, 39. இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கான்னு கேட்டால் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. கரெக்டாக இல்லையா? ஏன்னா மோர் தேன் ஒன் டைம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நம்பராக ரிப்பீட் ஆகிருக்கான்னு கேட்டால் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ என்னதுங்க ஆன்சரு? நோ மோட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 31 இன்னொரு தடவை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 31 தான் என்ன ஆன்சராக வந்திருக்கணும். ஆனால் இங்கே எல்லா நம்பரும் ஒரு தடவை தானே வந்திருக்காங்க, எல்லா நம்பரும் மோட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஹையஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிற டேட்டாவை தான் என்ன சொல்லணும் மோடு சொல்லி. இங்கே எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க நோ மோடு. அடுத்து 108th கொஸ்டினை பாருங்கள். If P of x and Q of x are two expressions of degree 3, then the degree of P of x plus Q of x is. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டிகிரினா என்னன்றது நம்மளுக்கு தெரியணுங்க. டிகிரி அப்படின்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரி ஆஃப் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎக்ஸு ப்ளஸ் பி அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, இது இன்னொரு ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் கியூ ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி இப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வேரியபிள் என்னது? எக்ஸ். செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் வேரியபிள் எக்ஸ் தான். தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் வேரியபிள் எக்ஸ் தான். இந்த வேரியபிளில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்னவா இருக்குது? 1. அப்போ இதோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1. இங்கே எக்ஸோட ஹையஸ்ட் பவர் வந்து என்னது? இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 2 இருக்குது. அப்போ இங்கே டிகிரியோட வேல்யூ 2. இங்கே எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 1, எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 2, இங்கே எக்ஸோட பவர் 2, எக்ஸோட பவர் 3. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட ஹையஸ்ட் பவர்ன்றது என்னது? 3. சரிங்களா? அப்போ டிகிரி வந்து என்னதுங்க? 3. அப்போ டிகிரி அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது ஹையஸ்ட் பவர் ஆஃப் அ வேரியபிள் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க டிகிரி ஆஃப் அன் ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் என்னன்றது ரொம்ப இன்டெப்த் கான்செப்ட்டுங்க. சரிங்களா? ஜஸ்ட் பவர் 4 இருந்தால் தான் பாலினாமியல் கிடையாது. இதுவுமே பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஜென்ரல் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஜென்ரலாக இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஹையஸ்ட் பவர் ஆஃப் அன் வேரியபிள் தான் டிகிரின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அதாவது பி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்காமா, அதுக்கப்புறம் கியூ ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்காமா. அதானே சொல்கிறாங்க. பி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, கியூ ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து டிகிரி வந்து எவ்வளோங்க? 3. இதோட டிகிரியும் 3, இதோட டிகிரியும் 3. ஆமாம். இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு வர்ற ஆன்சர் என்ன டிகிரியில் இருக்குன்னு கேட்குறாங்க. எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, ரெண்டு சேம் டிகிரி இருக்கிறத ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து என்னவாக இருக்கணும்? அதே டிகிரி தான் ஆன்சர் கொடுக்கணும். ஆக்சுவலி 2 பாசிபிலிட்டி இருக்குது.
என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆஃப் எக்ஸ் வந்து 5x கியூப்னு வச்சுக்குவோம், q ஆஃப் எக்ஸ் வந்து -5x கியூப்னு வச்சுக்குவோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன ஆகும்? எனக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். அப்போ 0ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் பாலினோமியல்னு சொல்லுவாங்க. 0ன்னு வந்துச்சுன்னா அது பேர் என்னதுங்க? கான்ஸ்டன்ட் பாலினோமியல். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? கான்ஸ்டன்ட் பாலினோமியல். ஏன் அப்படின்னா இதுக்கு டிகிரி வந்து 0. என்ன இதுக்கு டிகிரி வந்து என்னதுங்க? 0. அதாவது இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் பாலினோமியல். அப்போ வந்து இதை வந்து என்னன்னு சொல்லிக்கலாம்? டிகிரி வந்து 0ன்னு சொல்லுவேன். ஏன்னா எது 0ன்னு கூட சொல்ல முடியாது, இது வந்து கான்ஸ்டன்ட் பாலினோமியல்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 5x³ -5x³ இருந்துச்சுன்னா அது கேன்சல், எனக்கு ஆன்சரே 0ன்னு கிடைக்கும். இதை வந்து கான்ஸ்டன்ட் பாலினோமியல்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் எனக்கு வந்து அது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் அதாவது சேம் நம்பர் பட் ஆப்போசிட் சைன் அவங்க சொல்லவே கிடையாது. அப்போ நம்மளால் கான்ஸ்டன்ட் பாலினோமியல் ப்ரெடிக்ட்டும் பண்ண முடியாது. சின்ஸ் நம்மளுக்கு தெளிவாக அவங்க கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5x³ ப்ளஸ் 6x³ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ x³ எனக்கு வர்ற ஆன்சர் என்னதுங்க? பவர் டிகிரி 3ல தான் இருக்கும், x³ தான் இருக்கும். என்னதுங்க? 11x³. அப்போ எனக்கு டிகிரி வந்து என்னது? திரும்பவும் 3 தான் வருது. அப்போ எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி, ஒன்று ஆப்போசிட் சைனில் இருந்தால் 0 கிடைக்கணும், கான்ஸ்டன்ட் பாலினோமியலாக இருக்கும். இல்லை ஆப்போசிட் சைன் இல்லாமல் வெவ்வேறு நம்பராக இருந்த சைன் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சேம் டிகிரி தான் கிடைக்கும். அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆன்சர் சி. ஏன்னா நம்மளுக்கு அது வந்து கான்ட்ராடிக்டிங் சைன், ஆப்போசிட் சைன் சொல்ல. அப்போ நம்ம வர்ற ஆன்சர் என்னதுங்க? டிகிரி 3ன்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தீஸ் ரேஷனல் நம்பர்ஸ் விச் ஹவ் அடிட்டிவ் இன்வர்ஸ்? முதல்ல அடிட்டிவ் இன்வர்ஸ்னு என்னன்னு தெரியணுங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, எந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணும் போது எனக்கு அதே நம்பர் கிடைக்குமோ அந்த நம்பர் தான் அந்த நம்பரோட அடிட்டிவ் இன்வர்ஸ். நான் எதுவும் சொல்கிறேன், அதாவது இப்போ ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸில் படிச்சு போடலாம். 11th அடிக்ட் ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு வந்து அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னா நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, 0. அப்போ எனக்கு வந்து அதே மேட்ரிக் ஏ அப்படின்னு கிடைக்கும். இல்லை மேக்ஸில் கூட எடுத்துக்கோங்க, 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 5ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 5 கிடைக்கும்? 0 ஆட் பண்ணால் தானே எனக்கு 5 கிடைக்கும். அப்போ எப்போவுமே நான் என்ன வச்சுக்கோங்க, ஒரு ரேஷனல் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து எப்போவுமே எனக்கு 0 தான், சரிங்களா? எல்லா ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது, அது என்னதுங்க? 0, சரிங்களா? அப்போ நல்லா பாருங்கள், 7ஓட எதை ஆட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கும்? 0. -5/7ஓட எதை ஆட் பண்ணால் எனக்கு -5/7 கிடைக்கும்? 0. 0ஓட எதை ஆட் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும்? 0. அப்போ என்னதுங்க? எல்லா ரேஷனல் நம்பருக்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு நான் முதலே சொல்லிட்டேன். கன்க்ளூஷன், அந்த அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னதுங்க? 0. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆல் ஆஃப் தீஸ். நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கோப்ரைம்? அப்போ கோப்ரைம்னா என்னதுங்க? நம்மளுக்கு தெரியும், என்னதுங்க? HCF is equal to 1. அப்போ இங்கே பாருங்கள், 51 17னா 17 × 3 வந்து 51. அப்போ என்னதுங்க? அப்போ பேசிக்காக இப்போ 1 17 17 3 17 51. அப்போ இதில் நம்ம என்ன சொல்ல முடியாது? HCF 1ன்னு சொல்ல முடியாது. 19 ஒரு ப்ரைம் நம்பர், 23 ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ கண்டிப்பாக HCF என்னவாக தான் இருக்கணும்? HCF வந்து 1ஆக தான் இருக்கணும். அப்போ ஆன்சர் இதுதான். எனக்கு HCF 1ஆக தான் கோப்ரைம். இப்போ 81 என்ன? இது ரெண்டுமே 9th டேபிளில் போகும். அப்போ HCF 1 கிடையாது. 51 63னா இது கண்டிப்பாக 1 3 is 3 7 7 அப்போ 3rd டேபிளில் போகுது. அப்போ இதுவும் HCF 1 கிடையாது. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி 19, 23. அப்போ கோப்ரைம்னா என்னது? HCF 1 கொடுத்தா கோப்ரைம்னு சொல்லுவாங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இல்லை ரெகுலராக குரூப் எக்ஸாமில் கேட்குறது. See, a park is in a shape of a rhombus and its perimeter is 400 meter and one of its diagonal is 160 meter in the area of the park is. அப்போ ரோம்பஸ் அப்படின்னா என்ன? ரோம்பஸ் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இது வந்து ஒரு ஸ்கொயர், இது வந்து ஒரு ஸ்கொயர்னு வச்சுக்குவோம். சாரி, நான் கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சிக்கிறேங்க. கன்சிடர் அ ஸ்கொயர், சரிங்களா? ஸ்கொயர் வந்து என்னது? அதுக்கு டயக்னல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இது டயக்னல் D1 வச்சுக்கோ, இது டயக்னல் D2ன்னு வச்சுக்குவோம். ஸ்கொயருக்கு வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கரெக்டாக? அப்போ சின்ஸ் இதுவும் 90 டிகிரியில் இருக்கிறனால டயக்னல் 1 டயக்னல் 2 எப்போவுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இது ஸ்கொயர், சதுரம். அப்போ ரோம்பஸ்னால் என்ன? அந்த ஸ்கொயரே கொஞ்சம் லைட்டாக டில்ட் பண்ணி எழுதுனா அதான் வரைஞ்சா அதான் ரோம்பஸ். அப்படின்னா என்னது? கண்டிப்பாக அது 90 டிகிரியில் இருக்காது. ஆனால் ஸ்கொயரோட அதே ப்ராப்பர்ட்டி தான், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இங்கே ஒரு டயக்னல் வரைகிற, லெட் இட் பி D1. இங்கே இன்னொரு ஒரு டயக்னல் வரைகிற, லெட் இட் பி D2. இந்த ரெண்டு டயக்னலும் சேமாக இருக்குமான்னு கேட்டால் 100% சேமாக இருக்காது. ஏன் சேமாக இருக்காது? ஏன்னா அது 90 டிகிரி கிடையாது, அதாவது 90 டிகிரி. அப்போ ஸ்கொயரையும் ரோம்பஸையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸ்கொயரில் டயக்னல்ஸ் ஈக்குவல்ஸ், ரோம்பஸில் டயக்னல்ஸ் ஈக்குவல் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பெரிமீட்டர் வந்து 400 மீட்டர் அண்ட் டயக்னல் வந்து 160 மீட்டர்ஸ், சரிங்களா? அப்போ பெரிமீட்டர் வந்து
400 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த டயக்னல்ஸ் let it be D1 வந்து 160 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ரோம்பஸ், பரப்பளவு வந்து ரோம்பஸ்க்கு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஃபார்முலா கேட்டிங்கன்னா 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. கரெக்டாக 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. அதில் D1 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 1/2 இன்ட்டு D1 வந்து எவ்வளோ 160. ஆனால் D2 மட்டும் நமக்கு தெரியல. நம்ம D1 D2 ஈக்குவல்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ரோம்பஸ். D1 இஸ் நாட் ஈக்குவல் டு D2. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு பெரிமீட்டர் கொடுத்துருவோம். பெரிமீட்டர் என்ன? சுற்றளவு. அப்போ சுற்றி இருக்கிறது அளவு எடுக்கணும். அப்போ A ப்ளஸ் A ப்ளஸ் A ப்ளஸ் A. அப்போ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னதுங்க? ரோம்பஸ்க்கு 4A. அதோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டான்? 400 மீட்டர்னு கொடுத்துட்டான். அப்போ ஏவோட வேல்யூ வந்து என்னதுங்க? 100 மீட்டர்ஸ். அப்போ ரோம்பஸோட ஒரு சைடு வந்து 100 மீட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது மாதிரி ஒவ்வொரு சைடு என்னதுங்க? 100 மீட்டர்ஸ். ஏன்னா அதில் ரோம்பஸ்னால் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கொயரோட அதே ப்ராப்பர்ட்டி. இப்போ நல்லா பாருங்கள், எப்போவுமே இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. D1 நம்மளுக்கு தெரியுமா? இப்போ கன்சிடர் இதை D2ன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? இப்போ இதுதான் D2ன்னு வச்சுக்கிட்டோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இது வந்து எப்படி இருக்குது? ஒரு 90 டிகிரியில். இது வந்து எப்படி இருக்குது? ஒரு 90 டிகிரியில் கட் ஆகுதா? ஒரு 90 டிகிரியில் பர்பண்டிகுலராக கட் ஆகுதா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக அசியூம் பண்ணிக்கோங்க. நான் ப்ளூ கலர் இது பண்ணுறேன். இதை வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக அசியூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? அப்போ நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து 90 டிகிரியில் கட் ஆகுது. இப்போ இதை வந்து நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம்? ஹைப்போட்டென்யூஸ் சைடுன்னு வச்சுக்கலாமா? இப்போ ஏன்னா 90 டிகிரினா நீங்கள் கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். இது வந்து பேஸ், இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஹைப்போட்டென்யூஸ் சைடு. ஹைப்போட்டென்யூஸ் சைடு வந்து 100 மீட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? அதே மாதிரி இந்த இந்த என்டையர் டயக்னல் let it be, இந்த பிளாக் கலர் வந்து நம்ம D1 வச்சுக்கோமே. அப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், சாரி இது D2 நம்ம சொன்னோம். இந்த இது D1 இருக்கா, அதில் டோட்டலாக D1ஓட வேல்யூ 160 மீட்டர். அப்போ பாதி வந்து என்னவா இருக்கும்? 80 மீட்டர்ஸ். அப்போ இது வந்து 80 மீட்டர்ஸ். அப்போ இந்த இது நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி. அப்போ என்னது? அப்போ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹைப்போட்டென்யூஸ் சைடு ஸ்கொயர், சரிங்களா? இது நான் எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஏ, இதை பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கிறேன். அப்போ எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர் என்னது? 100 ஸ்கொயர். அப்போ 10,000 இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் வந்து என்னது? எனக்கு தெரியாததான் கண்டுபிடிக்க போகிறேன். ப்ளஸ் பிசி ஸ்கொயர் என்னது? 80 ஸ்கொயர், தட் இஸ் 8 8 6400. அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10,000 மைனஸ் 6,400 எவ்வளோங்க? 3,600. அப்போ ஏபியோட வேல்யூ வந்து என்னதுங்க? 60 மீட்டர்ஸ். யூனிட் வந்து மீட்டர்ஸ் இருக்குது. அப்போ ஏபியோட வேல்யூ 60 மீட்டர்ஸ். அப்போ இந்த பாதி டயக்னல் வந்து 60 மீட்டர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மீதி என்னவாக இருக்கும்? 60 மீட்டர்ஸ். அப்போ டோட்டல் டயக்னல் என்னவாக இருக்கும்? அப்போ D2 வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 + 60 120 மீட்டர்ஸாக இருக்கும். அப்புறம் நமக்கு ஏரியா ஃபார்முலா தெரியும். ½ × D1 × D2. D1 160, D2 வந்து எவ்வளோ? 120ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதை ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு, அப்போ 1/2 × 160 × 120. 1 2 is 2, 8 2 16 0. இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க? ஏரியா இஸ் ஈக்குவல் டு, அதாவது 8 × 12. 12 8s are 96 00. ஏரியான்றனால மீட்டர் ஸ்கொயர். யூனிட் வந்து என்னதுங்க? 2 டைமென்ஷனல் யூனிட். அப்போ 9,600 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னதுங்க? 9,800 மீட்டர்ஸ், சாரி 9,600 மீட்டர் ஸ்கொயர், சாரி 9,600 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட், இது ரொம்ப சிம்பிளுங்க. இன் அ கிளாஸ் ரூம் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ பிளாக் போர்டு. லென்த் பிரெத்னா இது வந்து ரெக்டாங்கிள். லென்த்து வந்து 5xy ஸ்கொயர், இது வந்து 8x ஸ்கொயர் ஒய் க்யூபு. இப்போ ஃபைண்ட் த ஏரியா. ஏரியா ரொம்ப சிம்பிளுங்க, என்னதுங்க? லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு, லென்த்து வந்து 5xy ஸ்கொயர் இன்ட்டு 8x ஸ்கொயர் ஒய் க்யூப்னு இருக்குது, கரெக்டாக? அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 5 8s are 40, x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூபு, ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் க்யூப் ஒய் பவர் 5. ரொம்ப சிம்பிள், ஏன்னா பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இல்லையா? அப்போ 40x³ ஒய் பவர் 5, ஆப்ஷன் டி. y is equal to p into x, where p belongs to z, let it be integer, passes through. ரொம்ப சிம்பிளுங்க. பிக்கு பதிலாக நான் என்ன வேல்யூ வேணாலும் போடலாம்ல. அப்போ ஒருவேளை பிக்கு பதிலாக 1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? y is equal to xன்னு ஆயிரும்.
அப்போ y is equal to xனா ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜினுங்க. அப்போ ஆரிஜினில் பாஸ் ஆச்சுன்னா என்னதுங்க, அது 0,0. நெக்ஸ்ட் see the average of two numbers are 15.5. one number is 13.5, another number is, இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆவரேஜ்னா சென்டர் நம்பர்னு சொல்லியிருக்கேன். அப்போ 15.5 சென்டர் நம்பர். அதில் ஆவரேஜ்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யூடியூப் வீடியோவில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வேணா அது போய் பாருங்கள். அதில் ஒன் நம்பர் 13.5, அப்போ ஒரு நம்பர் 13.5ன்னு வச்சுக்குவோம். சரிங்களா, இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும், இங்கே எனக்கு எவ்வளோ டீவியேஷன் ஆயிருக்கு, 13.5னா 14.5, 15.5, 2 யூனிட்ஸ் தள்ளி போயிருக்கு. அப்போ இங்கேயும் 2 யூனிட்ஸ் தள்ளி போங்க, 17.5. ஓகேங்களா, இப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க, 17.5. ரொம்ப சிம்பிள், ஏன்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அப்போ இங்கேயும் 2 யூனிட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ரொம்ப சிம்பிளுங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட், இதெல்லாம் பித்தாகரியன் ட்ரிப்லெட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பட் இருந்தாலும் உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். இப்போ இதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுக்குவோம். எப்போவுமே இந்த ஹைப்போட்டென்யூஸ் சைடு தான் லாங்கர் சைடு. இங்கே பெரிய நம்பர் வந்து என்னது 5, அதான் ஹைப்போட்டென்யூஸாக போடுங்க. மற்றது நீங்கள் எங்கே வேணாலும் போடுவோம், 3, 4 போட்டிங்கனாலும் நம்மளுக்கு தெரியும் 25 ஹைப்போட்டென்யூஸ் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 3 9 + 4 4 16, 25 ஈக்குவல் டு 25 வருதா. அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அடுத்து இது செக் பண்ணி பார்ப்போம். 6 ஸ்கொயர் என்னதுங்க, 6 ஸ்கொயர் இங்கே போடுறேன் 30, சாரி இப்போ இதில் வந்து இதுதான் பெரிய நம்பர். அப்போ 10 ஸ்கொயர் 100 is equal to 8 8 are 64 plus 6 6 are 36. இப்போ 100 is equal to 100 அப்பா. அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இப்போ இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9. சரிங்களா, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 16க்கு. 9 + 4 ஆனால் என்னது 13 தான் வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 16. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க, இதுதான் ஆன்சர். ஏன்னா இதான் வந்து என்னதுங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலை. இது செக் பண்ணி பார்த்துடலாம். 20 ஸ்கொயர் 400ங்க, 12 ஸ்கொயர் 144ங்க, 16 ஸ்கொயர் தெரியலனாலும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது 0 1 3 6 32. சரிங்களா, அப்போ எவ்வளோங்க, 4 5 ஒன்றும் இல்லைங்க, 1 ஸ்கொயர் 0 1ங்க, 6 ஸ்கொயர் 36ங்க, 6 × 1 6, 6 × 12ங்க. அப்போ என்னதுங்க 256 + 256 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 400க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், த கிரேட்டஸ்ட் 4-digit பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இஸ். இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, 99 ஸ்கொயர் 9801 எல்லாத்துக்கும் தெரியும். இல்லை சார் எனக்கு தெரில, எப்படி கண்டுபிடிக்கணும், பக்கத்தில் போட்டு பாருங்கள். 99 ஸ்கொயர், சரிங்களா, 9 9 சார் 81, 9 9 சார் 81, 9 9 சார் 81, 81 × 2 162. அப்போ எவ்வளோ, 1 10 1 8 9 9801. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 2 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் பர்ஃபெக்ட் 4 டிஜிட் நம்பர் தானே கேட்குறாங்க. அப்போ 100 ஸ்கொயர் வந்து என்ன 5 டிஜிட் நம்பர் மாதிரி இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா. அப்போ 2 டிஜிட் நம்பர்னா அப்போ 99 தான் இருக்கணும். அப்போ நான் ஹையஸ்ட் நம்பர் என்னது 99. அப்போ அதை போட்டு பார்க்குறேன், டேரெக்டாக ஆப்ஷன் இருக்கிறனால ஆன்சர் வந்து டேரெக்டாக எழுதிக்கலாம். சரிங்க, in a trapezium the sum of the parallel sides is 10 cm, the area is 140 square centimeter, and the height is. ட்ரெபீசியம்னா என்ன, அதாவது ஒரு 2 parallel sides இருக்கும், அந்த 2 parallel sidesம் ஈக்குவல் லென்த்தில் இல்லைன்னா அதான் ட்ரெபீசியம் சொல்லுவாங்க. இந்த லென்த்தை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த லென்த்தை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்னென்னா நம்மளுக்கு ட்ரெபீசியமோட ஏரியா ஃபார்முலா தெரியும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு a + b/2 இன்ட்டு த பர்பண்டிகுலர் ஹைட், தட் இஸ் பர்பண்டிகுலர் ஹைட்டு தான் நான் டீன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறேன், இல்லை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இப்போ ஏரியா வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், 140. அப்போ 140 இஸ் ஈக்குவல் டு a + b, சம் வந்து 10ன்னு கொடுத்துட்டான். சம் வந்து 10 / 2 இன்ட்டு டிஇ. அப்போ என்ன ஆகும், 1 2 is to 5 2 are 10. அப்போ d இஸ் ஈக்குவல் டு எவ்வளோங்க, கரெக்டு தானே. அப்போ a + b/2 இன்ட்டு டி, ஏ வந்து 140. சரிங்களா, அப்போ என்னதுங்க 5 2 5s are 10, 4 8 5s are 40, 28 centimeters. அப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஹைட் வந்து என்னதுங்க 28 centimeters. ஓகேங்களா, இப்போ இந்த பர்பண்டிகுலர் ஹைட்டுன்றது இதை தான் நான் வந்து டீன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 129th கொஸ்டினுக்கு ஆன்சர் 28 cm, ஆப்ஷன் டி. See, identify the correct relationship between x and y in the given table. இது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்க, இது எடுத்துக்குவோம், செக் பண்ணி பார்ப்போம். ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ போடுங்க. ஒய்க்கு பதிலாக 3 is equal to -2 + 4 என்னது
-2 + 4 வந்து எனக்கு 2 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே 3 இருக்கு. அப்போ இது என்னோட ஆன்சர் கிடையாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? சரி, செகண்ட் ஒனுக்கு போட்டு பார்ப்போம். ஒய்க்கு பதிலாக 3e, எக்ஸுக்கு பதிலாக -2. -2 + 5 எவ்வளோப்பா? +3 வருது. எஸ், 3 = 3. அப்போ இது பாசிபிலிட்டி இருக்குது. மற்ற செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இந்த இதுக்கு போட்டு பார்ப்போம். 3 = -2 + 6 எனக்கு +4 தான் வரும். ஆனால் இங்கே 3 இருக்குது. அப்போ ஆன்சர் கிடையாது. 3 = -2 + 7 5 ஆனால் எனக்கு 3 வரணும். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஒரு இதை வச்சு டக்கு டக்குன்னு போட்டுடலாங்க. See, write the smallest and largest 2-digit prime number. ரொம்ப முக்கியம் 2-digit prime number. ஸ்மாலஸ்ட் 2-digit prime number 11 நம்மளுக்கு தெரியும். லார்ஜஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் 99, 97 தான் இருக்குது. 99 தேர்ட் டேபிளில் வரும். ஆனால் ப்ரைம் நம்பர்னா ஃபஸ்ட் டேபிளே அதோட டேபிளே வரணும். அப்போ ஆன்சர் வந்து என்னதாக இருக்கணும்? 97. அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி. The point of occurrence of 3 perpendicular bisectors of a triangle is called as. See, அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்க்கம்சென்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் வேணால் பண்ணி காமிக்கிறேன். 1 மினிட்டுங்க. ஸோ நான் இது உங்களுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சர்க்கம்சென்டர்னால் என்ன? இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதுதான் ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்களேன். அதில் இது வந்து ஒரு மீடியன். கன்சிடர் இங்கே பாருங்கள், இங்கே ஆரஞ்சு கலரில் இது ஒரு மீடியன், இது ஒரு மீடியன், இது ஒரு மீடியன். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் மீடியன் என்னன்னு பார்த்தோம், ஈக்குவலாக டிவைட் பண்ணோம். இந்த 3 மீடியனும் சந்திக்கிற பாயிண்ட் அதான் வந்து என்ன சொல்கிறாங்க? சர்க்கம்சென்டர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்களும் அதான் கேட்குறாங்க. அதாவது பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் ஆஃப் 3 perpendicular bisectors இல்லை மீடியனை ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது ஆஃப் அ ட்ரையாங்கிளை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? சர்க்கம்சென்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், கன்வெர்ட் 99 / 1000. இதெல்லாம் ஜென்ரலாக போலீஸ் எக்ஸாம் அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே கீழே மொத்தம் எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்கா? அப்போ 99 போட்டுக்கோங்க. மேலே இருக்குது அப்படியே எழுதிட்டு ஒரு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இது 1 டிஜிட் தள்ளி, இது 2 டிஜிட் தள்ளி. அப்போ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம். 3 0 இருந்தால் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் டு த ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இது ஒரு சர்க்கிள்னு வச்சுக்குவோம். இதோட ரேடியஸ் வந்து ஆர், லெட் இட் பி. இப்போ சர்க்கம் சர்க்கிள்னா இதான் செமி சர்க்கிள்னா இதுதான் செமி சர்க்கிள். இதோட ரேடியஸ் என்னதுங்க? ஆர். இப்போ இதோட ஏரியா வந்து என்னது? πr². இப்போ இதோட ஏரியா வந்து என்னது? πr²/2. இப்போ π r² கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? 2:1. இப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் ஏ, 2:1. ட்ரீ டயக்ராம் ஆஃப் 16 டைம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் 10 லெஸ்ஸஸ். 16 டைம்ஸ் ஆஃப் ஏன்னா 16 ஏவையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமாப்பா? இங்கே 16 ஏவும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைனலாக லெஸ் தேன் 10. ஓகே, இங்கே 16 ஏவும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? 16 ஏவையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் -10 பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே 10 ஏவும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இது வராது. இங்கே 10 ஏவும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, வராது. அப்போ இங்கே பாருங்கள், 16 × A வந்துருச்சு. அண்ட் 10 லெஸ் தேன்னா இதில் வந்து 10 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்? இங்கே பாருங்கள், 16 × A மைனஸ் வர்ற ஆன்சராக -10. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இங்கே வந்து 10லேருந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை. இது ரொம்ப சிம்பிள். 3² த ஹோல் பவர் -3 அப்படின்னா இது நீங்கள் எப்படி எழுதிக்கோங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், 3 த ஹோல் பவர் -6 into 2 the whole power -6 divided by 2² அது அப்படியே எழுதிக்கோங்க. 2 இங்கே மல்டிப்ளை பண்ண 2 the whole power -8 into 3 the whole power -5 into 4 the whole power -3. அது அப்படியே எழுதிட்டேன். இப்போ எல்லாம் மைனஸில் இருக்கிறனால ரெசிப்ரோக்கலில் போகும்போதுப்பா. அப்போ 2 power -8 இந்த பக்கம் நியூமரேட்டில் வரும்போது +8 மாறும். 2 power 8 into 3 power 5 into 4 power 3. அதாவது நியூமரேட்டில் அப்படியே வரும்போது அந்த சைன் சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி நியூமரேட்டில் உள்ளது கீழே வந்துடுது. 3 power -6 3 power +6 மாறிடுது. 2 power -6 2 power +6 மாறிடுது. அப்போ பாருங்கள், இங்கே 3 power 5 இங்கே 3 power 6 இருக்குது. 5 கேன்சல் பண்ணிட்டு ஒரே ஒரு 3 தான் மிச்சம். இங்கே 2 power 6 இருக்குது. இங்கே 2 power 8னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2 power 2 தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா நான் வேணால் இதை நீட்டாக கொஞ்சம் எழுதுகிறேன். இங்கே வந்து என்ன ஆகும்? இந்த 2 power 8 கேன்சல் ஆகி 2 power 2 மாறும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த /3 இருக்கு. அப்போ 1/3 இங்கே எழுதிக்கிறேன். இன்ட்டு 2² வந்து என்னது? 4 இன்ட்டு 4³ என்னது? 4 4 16 16 4 64. அப்போ என்ன ஆகும்? 64 × 4 4 4 16 1 6 24 25 256 டிவைடட் பை 3 இருக்குங்க. அப்போ டிவைட் பண்ணுங்கள். 256 டிவைடட் பை 3
256 divided by 3 என்ன வரும்பா 256 divided by 3 A3 is 24 balance 1 6 5 3 is 15 balance 1 இது எப்படி எழுதலாம் 85 1 by 3 எழுதலாம் அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க 85 1 by 3 that is option C ஓகே இங்கே பாருங்கள் 44th கொஸ்டின் அதாவது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதாவது மீன் ஆஃப் 1 2 3 அப் டு n நேச்சுரல் நம்பர் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 6n by 11 தென் த வேல்யூ ஆஃப் n இஸ் ஆவரேஜ் ஆல்ரெடி நடத்திருந்தேன் சார் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஏபி அரித்மெட்டிக் ப்ராடக்ஷன் இருக்கும் அதோட ஆவரேஜ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2க்கு ஈக்குவலாக இருக்கும் அதோட வேல்யூ 6n by 11 கொடுத்துருக்கான் ரொம்ப சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 11 ப்ளஸ் 11n இஸ் ஈக்குவல் டு 12n அப்போ 11 is equal to 12n minus 11n அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க n is equal to 11 ஆன்சர் இஸ் 11 ஆப்ஷன் சி ஸோ இதில் தான் மொத்தம் ஆக்சுவலி 25 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரேண்டம் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் மொத்தம் 28 கொஸ்டின்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் இந்த அதாவது 5ஆம் தேதி நடந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஸ்டின் அனாலிசிஸ் இது மாதிரி என்ன எக்ஸாம் நடந்தாலும் நம்ம இதை அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் கம்பல்சரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேட் அது என்னை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூங்க